Good morning, all. We'll start the session. So, உங்க மேட்ல நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. Take a deep inhale. Relax, exhale. Inhale. Exhale. Inhale. Exhale. Now focus on your third eye. Keep focusing. Take a deep inhale. Relax, exhale. Inhale. Exhale. Keep focusing on your third eye. We'll start with the prayer. योगेन चित्तस्य पदेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन योपाकरोतं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि आबाहुपुरुषाकारं शङ्खचक्रासिधारिणम् सहस्रशिरशं श्वेतं प्रणमामि पतञ्जलिम्। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्ति। Relax. Rub your palm, gently place it on your eyes. ஓகே, உங்க கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல உட்காந்துக்கோங்க. அண்ட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா லெஃப்ட் நாசில் ரன் ஆகணும், செக் பண்ணிக்கோங்க. We'll start with the box breathing. Sit in your comfortable position. Take a deep breath in. Breathe out and empty your lungs. One more time. Take a deep breath in. And breathe out. Now for box breathing. Breathe in. Hold. Out. Hold. 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 In.
out, hold, in, hold, 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 out, hold. In, hold, out, hold, in, hold, out, hold. If you feel like, you may gently open your eyes or continue sitting with yourself for some more time. Relax. Okay, we'll start with the 9 joint warm up. So breathing ஓட சேர்த்து பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு ஆசனாஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வால் சப்போர்ட்டோட தேவைப்படுது. ஸோ முடிஞ்சா உங்க மேட்டை வந்து வால்கானீங்க
எடுத்துட்டு போறீங்க. ஸோ ஹிப் மூவ்மெண்ட்க்கு நான் ரெண்டுமே சிட்டிங்லயும் பண்ண போறேன், ஸ்டாண்டிங்லயும் பண்ண போறேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்க அதை பண்ணுங்க, இல்லைன்னா ஸ்டாண்டிங் மட்டும் நீங்க பண்ணிக்கோங்க. மடங்காம வச்சுக்கோங்க. நல்லா நீங்க ஃப்ரீ டிஸ்டன்ஸ், கால் நல்லா டிஸ்டன்ஸ்ல வச்சு பண்ணீங்கன்னா ஒரு நல்ல அந்த மசில்ஸ் அந்த நர்வ்ஸ் நல்லா இழுத்து ஃபீல் ஆகும். அதே மாதிரி இந்த நெக் போர்ஷனை ரொம்ப டவுன் பண்ண வேண்டாம், இப்படி போட்டு பண்ண வேண்டாம். நீங்க வந்து ஒரு மாதிரி பிளாட்டா பாருங்க, அந்த டேபிள் போஸ் மாதிரி பிளாட்டா இருங்க. ஃபுல்லா அந்த நெக் எல்லாம் டவுன் பண்ணாதீங்க, பிளாட்டா வந்து பண்ணுங்க. So 20 counts feel up and down பண்ணிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணி கூட நீங்க அந்த கவுண்டிங்ஸ் வச்சு.
முட்டிக்கான lubrications 20 counts டைட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிருக்கேன். 20 counts பண்ணிருக்கேன். ஸோ முடிச்சிட்டீங்க அப்படின்னா பட்டர்ஃப்ளை ஆசனம். ஸோ அதை நான் டைமர் வைக்கிறேன். ஸோ பட்டர்ஃப்ளை ஆசனம் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து உட்கட் ஆசனம் சேர் ஸ்டாண்ட் பண்ண போறோம். ஸோ டைமர் ஸ்டார்ட் பண்றேன் பட்டர்ஃப்ளை போஸ்க்கு. ஸோ கெட் ரெடி. 5 minutes timer starts. இந்த பட்டர்ஃப்ளை ஆசனா அண்ட் சேர் ஆசனா கூட சின்ன பசங்களுக்கும் சொல்லி கொடுங்க. பாய்ஸ் கேர்ள்ஸ் அப்படின்றது இல்லாம 2 பேருக்குமே பட்டர்ஃப்ளை ஆசனா அண்ட் சேர் ஆசனா. ஸோ பட்டர்ஃப்ளைல பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபர்டிலிட்டி அந்த சுவாதிஷ்டானம் அந்த ஏரியா வந்து அவங்களுக்கு நல்லா ஆக்டிவேட் ஆகும். அண்ட் சேர் போஸ்ட்ல பாத்தீங்கன்னா அவங்களோட பிரெயின் ஆக்டிவேஷன் அதிகமா இருக்கு. சேர் போஸ் பேலன்சிங் ஆசனாஸ் எல்லாமே வந்து பிரெயின் ஆக்டிவேஷன் அதிகமா இருக்கு. பிரெயின் யோகானே ரிக்ஷாசனா, ட்ரீ போஸ், கட்டாசனா, சேர் போஸ். நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. இந்த பட்டர்ஃப்ளை ஆசனா பாத்தீங்கன்னா இன்ஃபர்டிலிட்டிக்கு, பீரியட்ஸ்க்கு, நம்மளோட பெல்விக் ஏரியா ஓட்டம்ல பெல்விக் ஏரியா நம்மளோட ஸ்ட்ரென்த்துக்கு, அதுக்கப்புறம் லூப்ரிகேஷன் பெல்விக் ஏரியால. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நமக்கு ட்ரை ஆகாம இருக்கிறது. ஸோ இது எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லா வச்சிருக்கிறது இந்த பட்டர்ஃப்ளை ஆசனம். நிமிர்ந்து உட்காருங்க. Two minutes more. சேர் போஸ் நெக்ஸ்ட் நம்ம பண்ண போறோம். வால் சப்போர்ட்டோட தான் பண்றீங்க. நான் ஃபர்ஸ்ட் ஒரு 1 minute வைக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்லோவா உங்களுக்கு டைமிங் இன்க்ரீஸ் பண்ணும். லாஸ்ட் 1 minute. உங்க பாடி கான்சியஸ் நீங்க இப்ப பண்றது உங்களுக்கு எங்கெங்க உங்களுக்கு ஸ்ட்ரெச் ஆகுது, எந்தெந்த மசில்ஸ்ல ஃபீல் ஆகுது அப்படின்றத கான்சியஸா வச்சு பண்ணுங்க.
வேற ஏதாவது யோசிச்சுட்டு இருக்காதீங்க. டுவெண்ட்டி செகண்ட்ஸ். ஸோ பட்டர்ஃப்ளை ஆசனா முடிச்சோன்னே 90 டிகிரி பட்டர்ஃப்ளை ஆசனாவோட வார்ம் அப், ரிலாக்ஸேஷன். Relaxation starts. Three set relaxation is enough. ஸோ 3 செட் பண்ணாலும் ஒழுங்கா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபாஸ்டா பண்ணாதீங்க, கரெக்டா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து சேர் போஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ப்ளீஸ் கெட் வால் சப்போர்ட் எடுத்துக்கோங்க. ஓகே, நீங்க ஒன்ஸ் வால் சப்போர்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணிடுங்க. டைமர் ஸ்டார்ட்ஸ். நீங்க கை ஸ்ட்ரைட்டாவும் வைக்கலாம் இந்த மாதிரி ஃப்ரண்ட்ல, இல்ல ஹேண்ட்ஸ் அப் பண்ணியும் வைக்கலாம், இல்லனா வந்து அஞ்சலி முத்ராலையும் வைக்கலாம். உங்களுக்கு எப்படி அந்த பேலன்ஸ் வருதுன்னு பார்த்துட்டு எப்படி வேணுமோ நீங்க வைங்க. ஐ வந்து உங்களோட தைஸ்ல மட்டும் வைக்காதீங்க, உங்க பாடி வெயிட் எல்லாம் இதுல இறங்கிடும், இதுல மட்டும் வைக்காதீங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்ல வைக்கலாம், ஹேண்ட்ஸ் அப் ஆர் அஞ்சலி முத்ரா. நம்மளோட தை மசிலுக்கு நல்ல ஸ்ட்ரென்த் கொடுக்குது. இதெல்லாம் வந்து கிட்ஸுக்கு பாத்தீங்கன்னா பிரெயின் யோகா, நம்மளுக்குமே அதே தான். கிட்ஸை விட நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் வந்து நம்மளோட மெமரி பவர். இப்போ வர வர என்ன ஆயிடும், மெமரி பவர் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாக ஆரம்பிக்கிற ஸ்டேஜ், பிகினிங் ஸ்டேஜ். ஓகே, ரிலாக்ஸ். 1 மினிட் அதுக்குள்ளேயே முடிஞ்சு போச்சு. ஸோ அடுத்து ஒரு 2 மினிட்ஸ் வைக்கிறேன். Okay, we'll start 2 minutes. Timer starts. ஸோ அதே மாதிரி இது பிரெயின் யோகான்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் சொல்லிட்டு ஜிம்ல எல்லாம் பண்ணுவாங்க. தனியா ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், தனியா கார்டியோ பண்ணுவாங்க. நம்ம இந்த யோகால பாத்தீங்கன்னா எல்லாமே சேர்ந்தே வந்துடும். ஸோ இதுவுமே வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ஆசனா தான். ஸோ பெயினா இருக்கு அப்படின்னா கொஞ்சம் நீங்க ரிலாக்ஸ் பண்ணிட்டு அகைன் டூ இட்.
20 seconds more. Ten seconds. Relax. So இப்போ next வந்து நம்ம scissor cut போறோம். So scissor cut பாத்தீங்கன்னா ஒரு 100 sets பண்ண போறோம். 100ன்றத நீங்க break பண்ணி 50 பண்ணுங்க. இல்ல 15ன்றதையும் நீங்க அந்த 100ல 25 break பண்ணி பண்ணாலும் ஓகே. So உங்க உடம்பு straight line, body straight line இருக்கான்னு மட்டும் check பண்ணிக்கோங்க. And give proper support. So 5 minutes timer வைக்கிறேன், பண்ண முடியுதான்னு பாருங்க. And அந்த ட்ரிக் சொன்னல, இங்க இருந்து உங்களுக்கு பவுன்ஸ் ஆகி மேல வரும். So 90 degree பண்ணணும் அப்படின்னா பண்ணுங்க, இல்லைன்னா ஓகே 45ஓட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. Will start, timer starts. So நான் 50 counts நான் முடிச்சுட்டேன் இப்போ இந்த சைட். நான் அடுத்து ஒரு 50 ஸ்டார்ட் பண்றேன். இப்போ 80ஓட ஸ்டாப் பண்ணிருக்கேன். எனக்கு பிரேக் தேவைப்படுது, அதனால ஸ்டாப் பண்ணிருக்கேன். நீங்க இதே மாதிரி ஒரே சைட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, சேஞ்ச் பண்ணி பண்ணுங்க. So 100 count finish பண்ணிட்டேன் ஒரு சைட். See 5 minutes டைமர்ல கரெக்டா half a minute, அந்த 2.5 minute நம்ம பண்ணிருக்கோம். நான் அந்த இந்த சைடு இது பண்ணிருக்கோம். சோ அடுத்த ஒரு 2.5 minutes ஸ்டார்ட் ஆயிருக்கு.
ஸோ 80 முடிச்சிருக்கேன், ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன். இன்னும் லாஸ்ட் ஒரு 1 மினிட் இருக்கு. ஸோ 1 மினிட் சாலிடா இருக்கு. இன்னும் 20 கவுண்ட்ஸ் தான், ஈஸியா முடிச்சிடலாம். ஸோ 5 மினிட்ஸ்ல 100 செட்ஸ் முடிக்க முடியுது. ரைட் சைட் 100, லெஃப்ட் சைட் 100. ஸோ 100 finished. மக்கராசனா, crocodile pose போயிட்டு ரிலாக்ஸிங். ஸோ சைட் ஸ்டெச் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 3 செட்ஸ் போதும். இன்னும் ஒரு 10 செகண்ட்ஸ் டைமர் இருக்கு. ஸோ முடிக்கல அப்படின்னா முடிச்சிடுங்க. ஸோ டைமர் finished. முடிச்சிட்டீங்கன்னா பாருங்க. அடுத்து மக்கராசனம். நல்லா நீங்க கை கீழே வச்சுட்டு put your head down. உங்க கால் முடிஞ்ச வரைக்கும் ஃப்ளோர்ல டச் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஃப்ளோர்ல டச் பண்ணும்போது கரெக்டா இந்த சைடு உங்களுக்கு நல்லா ஸ்ட்ரெச் இழுக்கும். சைட் ஸ்ட்ரெச்னா வந்து உங்களுக்கு ஆர்ம்ஸ்ல இருந்து நல்லா இழுக்கும். ஸோ இது வந்து நம்ம ஒரு 30 செட்ஸ் பண்ண போறோம். இப்போ 30 செட்ஸ். ஸோ இதை நம்ம வந்து ரிலாக்ஸேஷனுக்காக பார்த்துருந்தோம். பட் 30 செட்ஸ் இப்போ பண்ண போறோம். ப்ராப்பரா உங்களோட மேட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டைமர் ஒரு 5 மினிட்ஸ் வைக்கிறேன். ஸ்டார்ட் 30 செட்ஸ் இல்லைன்னா 50. உங்களுக்கு 50 முடிஞ்சிச்சுன்னா 50 பண்ணுங்க, இல்லைன்னா 30 செட்ஸ். டைமர் ரன் ஆயிட்டு இருக்கு. நீங்க கவுண்டிங்ஸ்ல கவனம் வைக்காதீங்க. நீங்க ஸ்ட்ரெச் ஆவறத மட்டும் ஃபீல் பண்ணி பண்ணுங்க. கவுண்டிங்ஸும் கவுண்ட் பண்ணுங்க. ஆனா இதுல கவுண்ட் முடிக்கணும்ன்றது டைம் அந்த மாதிரி நீங்க அந்த சேலஞ்சுக்குலாம் ஓடாதீங்க. உங்க சைட் ஸ்ட்ரெச்ன்றது நல்லா இந்த ஆர்ம்ஸ் அண்டர் ஆர்ம் வரைக்கும், அண்டர் ஆர்ம்ல இருந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்ல இந்த ஷோல்டர் வரைக்கும் உங்களுக்கு நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். அதை நல்லா ஃபீல் பண்ணி ப்ராப்பரா பண்ணுங்க. உங்க ஹெட் போர்ஷன் டர்ன் ஆகக்கூடாது. உங்க ஹெட், உங்களோட ஃபோர் ஹெட் பாத்தீங்கன்னா கீழே தான் இருக்கும். உங்களோட சைடு மட்டும்தான் ஃபுல் ஸ்ட்ரெச் இருக்கும். உங்களோட வயிறோட சைடு, உங்களோட சைட் போர்ஷன் அண்ட் அண்டர் ஆர்ம்ஸ், உங்களோட கையோட இந்த ஆர்ம்ஸ் வரைக்குமே
நல்ல ஸ்ட்ரெச் ஃபீல் ஆகும். தலையை திருப்பிட்டு இருக்காதீங்க, பாடி மட்டும்தான் மூவ் ஆகும். The 5 minutes timerல 1 minute more. சப்போஸ் 30 முடிச்சிட்டீங்க அப்படின்னா டைமர் இருக்கு, பண்ணுங்க. Relax, timer finish, relax. So அடுத்த ஒரு 5 மினிட்ஸ்க்கு நம்மளுக்கு வால் சப்போர்ட் தேவைப்படும். So அடுத்த ஆசனா பாத்தீங்கன்னா மூணு ஆசனா சேர்ந்து வரும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட கேட் அண்ட் கவ். கேட் அண்ட் கவ் பண்றோம். ஸோ இதுல இருந்து சைல்டு போஸ் வந்து கோப்ரா போஸ் வருவீங்க. அண்ட் டவுன்வர்ட் டாக். டவுன்வர்ட் டாக் போயிட்டு உங்களோட வால் சப்போர்ட் வச்சு நீங்க ரைஸ் பண்ணிட்டு and again come down. Downward dog, cobra pose, child pose, cat and cow. Again repeat பண்றேன், கூட சேர்ந்து நீங்க பண்ணுங்க. வால் சப்போர்ட் எடுத்துக்கணும். ப்ராப்பரா பிளேஸ் பண்ணிக்கோங்க. cat and cow. Inhale up, exhale down, relax and go to child pose. From here to cobra pose. From here to downward dog. Downward dogல இருந்து வால்ல நீங்க கிளைம் பண்றீங்க. Again come down, downward dog, cobra pose, child pose, cat and cow.
சோ வால்ல ரைஸ் ஆகுறது பயப்படாம பண்ணுங்க. அகெயின் கேட் அண்ட் கவ், சைல்ட் போஸ், அதுல இருந்து அப்படியே கோப்ரா போஸ்க்கு ஷிஃப்ட் ஆயிடுங்க. ரொம்ப நேரம் இருக்காதீங்க. From here downward dog, then wall climb. உங்க கைக்கு ஸ்ட்ரென்த், இந்த ஷோல்டருக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுத்து பண்ணுங்க. Downward dog, cobra pose, child pose, cat and cow. சோ உங்களுக்கு ஃப்ளோ ஞாபகத்துல இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 3 செட் பண்ணுங்க. நான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கல, நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க உங்களுக்கு அடுத்தடுத்த நீங்க ஒரு ஸ்லோ, சம்டைம்ஸ் ஸ்லோவா பண்ணுவீங்க, சம்டைம்ஸ் ஃபாஸ்டா பண்ணுவீங்க. நான் ஒரு 3 minutes டைமர் வைக்கிறேன். கேட் அண்ட் கவ்வே 2 வாட்டி பண்ற மாதிரி இருக்கும். பினிஷ் பண்ணும்போது ஒரு வாட்டி பண்ணிட்டு திருப்பியும் அகைன் அத ஸ்டாப் இல்லாம திருப்பியும் சைக்கிள் வந்து திருப்பி அதே பண்ற மாதிரி இருக்கும். இந்த கோப்ரா போஸ்மே உங்களுக்கு கோப்ரா போஸ் மாதிரியும் இருக்கும், அதே மாதிரி உங்களுக்கு பிளாங்க் புஷ்அப் எடுக்கிற மாதிரியும் வந்துடும். ஸோ 1 minute 2 செட் செய்ய முடியுது. 2 minutes டைமர் வச்சிருந்தேன். இப்பதான் அந்த ஒரு 1 minute முடிஞ்சு அடுத்த இது ஸ்டார்ட் ஆயிடும். நீங்க நடுநடுல சைல்டு போஸும் டேபிள் போஸும் நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா மாத்தும் போது அடுத்தடுத்த போஸ் மாத்தும் போது உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா சைல்டு போஸ், டேபிள் போஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. டைமர் ஃபினிஷ்ட். நீங்க இப்ப என்ன போஸ் எதுல பண்றீங்களோ அது லாஸ்ட் செட்டா வச்சுக்கோங்க. நீ எத்தனை போஸ் பண்றோம்னு முக்கியம் கிடையாது. உங்களோட கை அந்த ஷோல்டர்ல இருந்து கை வர்றது லென்த்,
டேபிள் போஸ் பண்ணும்போது, இல்ல நீங்க கேட் அண்ட் கவ் பண்ணும்போதுலாம் உங்களோட ஷோல்டர் லெவல்லாம் ப்ராப்பரா பார்த்து வைங்க. ரொம்பவும் தூரமாவும் இல்லாம ரொம்ப கிட்டையும் இல்லாம ப்ராப்பரா வைங்க. ஓகே, இப்போ நம்ம தேர்ட் ஐ வந்து ஆக்டிவேட் பண்றது. தேர்ட் ஐ ஆக்டிவேட் பண்றது நம்ம எப்படி வேணா அது நடக்கும், நம்மளுக்கு அது ஃபீல் ஆகும். இந்த இடத்துல விறுவிறுவிறுன்ட்டு ஒரு ஃபீல் இருக்கும். அது நீங்க மெடிடேஷன் உட்காரும் போதும் இருக்கும். அதே மாதிரி இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, பிராணாயாமா பிரீதிங் தான். அனுலோம் விலும் ரைட், லெஃப்ட் சைடு எடுத்து ரைட் சைடு விட்டுட்டு, ரைட் சைடு எடுத்து லெஃப்ட் சைடு விட போறோம். ஆனா உங்களோட ஃபோக்கஸ் மட்டும் தேர்ட் ஐல இருக்க போகுது. ஸோ உங்களுக்கு அது ஃபீல் ஆகுதா, எப்படி இருக்குன்னு நீங்க செக் பண்ணுங்க. ஒண்ணு இந்த இடத்துல ஒரு மாதிரி விறுவிறுவிறுன்ட்டு ஒரு ஃபீல் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட பின் தலை வந்து அப்படியே பின்னாடி இழுத்துட்டு போற ஒரு ஃபீல், இல்லைன்னா ஃப்ரண்ட்ல இழுத்துட்டு வர ஃபீல், இதெல்லாம் இருக்கும். ஸோ நீங்க அந்த பிராணாயமா மூச்சுல கவனம் வச்சிருப்பீங்க. அதையும் தாண்டி உங்களோட கவனம் எல்லாம் தேர்ட் ஐக்கு போற மாதிரி ட்ரை பண்ணுங்க. ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் சின் முத்ரா, ரைட் ஹேண்ட் நாசி முத்ரா. இண்டெக்ஸ் ஃபிங்கரும் மிடில் ஃபிங்கரும் க்ளோஸ் பண்ணிருக்கீங்க. ரிங் ஃபிங்கர் லெஃப்ட் சைட், தம் வந்து ரைட் சைட். நான் ஓம் சாண்டிங் ப்ளே பண்றேன்.
Relax. We'll start with the soul prayer. Focus. Keep focusing on your third eye. ஸோ எத்தனை பேருக்கு தேர்ட் ஐ ஆக்டிவேட் ஆகுது அந்த ஃபீல் இருக்குன்னு தெரியல. எனக்கு வாட்ஸ்அப்ல கமெண்ட்ல சொல்லுங்க, மெசேஜ் பண்ணுங்க. நான் will start with the soul prayer. ஸோ உங்ககிட்ட நீங்களே தான் பேசுறது. சோல் ப்ரேயர். உங்களை நீங்களே பாக்குறீங்க. மேபி நீங்க உங்களை நீங்களே பார்க்கும்போது இப்ப இருக்கிற மாதிரியே இருக்கலாம், இல்லைன்னா சின்னதா இருக்கிற மாதிரியும் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி இமேஜ் உங்களை நீங்களே பாக்குறது எப்படி தெரியுதுன்ட்டு தெரியல. ஃபோக்கஸ். Keep focusing. We'll start with the soul prayer. Oh, my dear soul, I'm so sorry. Please forgive me and give all my blessings. Oh, my dear soul, I'm so sorry. Please forgive me and give all my blessings. Oh, my dear soul, I'm so sorry. Please forgive me and give all my blessings. Thank you so much. Thank you so much. Thank you so much. ஓகே, சவாசனா போயிடுங்க. ஸோ இன்னொரு 2 minutes ஓம் சாண்டிங் ப்ளே ஆகும். ஸோ சவாஸ்னால நல்லா ரிலாக்ஸா இருங்க. செல்ஃப் ஃபீலிங் நீங்க சவாஸ்னால போய் பண்ணாலும் ஓகே, இல்லை சிட்டிங்ல முடிச்சுட்டு நீங்க சவாஸ்னா போனாலும் ஓகே. ஸோ ஹாவ் அ நைஸ் டே. வில் மீட் யூ டுமாரோ. ஓம் சாண்டிங் ப்ளே ஆகும். ரிலாக்ஸ் யுவர் செல்ஃப்.